இந்த உலகத்துல நம்ம பாக்குறவங்க கூட எல்லாம் ஃபெலோஷிப் வச்சுக்கிறோம், பார்த்தோம்னா பேசுறோம், ஃபெலோஷிப் வைக்கிறோம். ஆனா ஏன் அந்த தெய்வத்தின் இடத்துல ஃபெலோஷிப் வைக்க நம்மளால முடியல? அவர்னா அவ்வளவு கடினமானவரா? ஈட்டியும் கத்தியும் கையில வச்சுட்டு அலையறாரா? கொஞ்சம் நீ தப்பு பண்ணனா உன்னை போட்டுருவோம் பாத்துக்கன்னு சொல்லிட்டு. எவ்வளவு நல்ல தெய்வம், எவ்வளவு அன்பான தெய்வம். அந்த தெய்வத்திட்ட நம்ம ஏன் ஃபெலோஷிப் வச்சுக்க மாட்டோம்? ஏன்னு சொன்னா ஏதோ ஒரு காரியம் எனக்குள் இருக்கிறது. அதுதான், எனக்குள்ள ஏதோ ஒரு தடை இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி இந்த காலையில அந்த தடைகள் எல்லாம் நம்ம உடைக்கணும். தேவன் உங்களை அவரோடு கூட உறவாடுவதற்காக அழைத்திருக்கிறார். இந்த பூமியில ஏதோ அவருக்கு கும்பாபிஷேகம் பண்ணவும், ஏதோ அவரை கும்பிட்டு போகிறதுக்காக அவர் உங்களை என்ன வைக்கல, அவரோடு உறவாடுவதற்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு கூட பேசுவதற்கு வைத்திருக்கிறார். காரியங்கள் அவரிடத்துல போயிட்டு சொல்லுவதற்கு வைத்திருக்கிறார். அவரும் நாமும் எப்பொழுதுமே ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில தேவனோடு பயணிக்க நீங்கள் ஆயத்தமாகுங்கள். எத்தனை நாட்கள் நம்முடைய ஜீவிய காலத்துல, இன்னைக்கு உங்க வயசு என்னன்னு யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது பெலத்தின் மிகுதி 80 வயசாம். பெலத்தின் மிகுதி, அதற்கு மிஞ்சினது வருத்தமும் சஞ்சலமும். 80 தாண்டினவங்க வருத்தத்திலையும் சஞ்சலத்திலையும் தான் வாழணும். ஆனா பெலத்தின் மிகுதி 80. இப்ப எனக்கு எத்தனை வயசு? அதுல 80 கழிச்சிருங்க. இன்னும் எத்தனை வயசுன்னு பாருங்க, யோசித்து பாருங்க. அது கூட கன்ஃபார்மான்னு தெரியாது. இந்த மீதமுள்ள இந்த காலங்கள்ல நான் தேவனோடு நடக்க ஆசைப்படுறேன்னு சொல்லி பாருங்களேன். தேவனோடு நான் நடக்கணும்னு யோசித்து பாருங்களேன். அந்த தேவனை நடக்கும் போதும் போகும்போதும் வரும்பொழுதும் ஒரு வார்த்தை கூப்பிட்டு தான் பாருங்களேன்.